விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி. இந்த எபிசோடு கொஞ்சம் அக்கல்ட் பற்றி பேசுவோமா? ஒரு எபிசோடு தான் போட்டேன், அப்புறம் அடிக்கடி நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அக்கல்ட்டு அது தொடர்ந்து சீரியஸாக படிக்க வேண்டியது, அப்படியே அதை விட்டுட்டேன். ஸோ அக்கல்ட் வேர்ல்டு வந்து எனக்கு நான் சொன்ன சிங்க்ரானிசிட்டி வந்த புதுசில் வந்து பெர்செஃபோனிங்கிற வார்த்தையை கேட்டதுலேருந்து தான் என் வாழ்க்கையில் நான் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன்னா, எனக்கு பெர்செஃபோனிங்கிற யாருனே முதல்ல தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா க்ரீக் காடஸு, எவல்யூஷனரி மிஸ்ட்ரீஸு, ஏன்ஷியன்ட் ரிலீஜனு, க்ரீக்கு, ரோமு, பிசான்டைன், அங்கேருந்து ஈஸ்ட் வெஸ்ட் சர்ச்சில் இந்த வெஸ்டர்ன் ஈசோட்டெரிசம் அப்படிம்பாங்க, அந்த வேர்ல்டுக்குள்ளே போவோம். நான் கிறிஸ்டியனாகவும் பிறக்கல, எனக்கு இது என்னென்னு தெரியாது, என்ன கருமுன்னு தெரியாது. சித்தார்த்தா படிச்சுக்கிட்டு இருந்தேன், டெரஸ் மெக்கனை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு ராஜேஷ் முகத்து வீட்டில் உட்காந்துருந்தேன். ஒரு பெயிண்டிங்கை பார்த்தேன், அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ப்ராசப்பைன்னு படித்தேன். அதுக்கப்புறம் டிவிலேருந்து பெர்செஃபோனிங்கிற வார்த்தை கேட்டுச்சு. வாழ்க்கையில் என்னோட முதல் சிங்க்ரானிசிட்டி அமைஞ்சது. அங்கேருந்து என் ட்ராவல் ஆரம்பிச்சது. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லா எபிசோடும் தெரியும். ஸோ அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அக்கல்ட்டுங்கிற ஒரு பேர் இருக்குது. அது ஒரு ஜென்ரல் டைம் யாரும் வைக்கலை, ஆனால் இருக்குது. அதை ஒரு கேட்டகரியில் கொண்டு வரலாம், அதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். எனக்கு அப்போ தெரியல. அக்கல்ட்டுனா அதர் வேர்ல்டு, அதர்னஸ், த ட்ரூத், த ஹிடன் ரியாலிட்டி எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ ஆனால் என்ன எல்லோரும் என்ன அக்கல்ட்டானே அப்படின்னு எல்லோரும் ஏன் பிறகுன்னு கேட்பாங்கன்னா, இந்த அக்கல்ட்டுனா இந்த கான்ஸ்பிரசி தியரி, இந்த பேய் கதை, டெவிலு, சாத்தானு, இந்த விச்கிராஃப்ட்டுன்னு ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் கெட்ட விஷயத்து மேலே லேயரிங் பண்ணி தப்பான விஷயமாகவே இன்டர்நெட்டில் இருக்கும். ஏலியன் என்கவுண்ட்ரு, இலுமினாட்டிகள், சீக்ரெட் சொசைட்டி, ரோசி குரூஷியன்ஸ், நைட் டெம்ப்ளர், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸ்கார்பியன் மேன், லிசர்ட் மேன், 13 குடும்பங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து வேறு ஒரு கோட்டிங்கில் இருக்கும். அதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அது அப்படி கிடையாது. அது எதுவுமே உண்மையும் இல்லை. சீக்ரெட் சொசைட்டின்னு என்னங்கிறதும் பார்க்கலாம் நம்ம. ஸோ அது வேறு ஒரு பேரில் தான் இருந்துச்சு அக்கல்ட்டுங்கிற ஒரு ஹிடன் ரியாலிட்டி. ஏன்னா தன்னை தேடுறது, உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து போகிறது, நம்மளை கவனிக்கிறது, நீ யாருங்கிறத கண்டுபிடிங்கிறது இந்தியா மாதிரி நாட்டில் சராசரி. அது நல்ல விஷயமாக அமைஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு வேர்ல்டில் தேடுறதுங்கிறது இங்கே ரொம்ப வருஷமாக இருக்குது. வெஸ்ட்டில், ஐரோப்பாவில் அவங்களோட கல்ச்சர் ஆரம்பிக்கிற புதுசில் அவங்க ஊரில் அந்த உலகத்தை, அந்த இன்னர் வேர்ல்டு ஜேர்னிங்கிறத எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி இருந்த மதங்களையுமே பெரிய மதமான கிறிஸ்தவ மதமோ, ரோமோ, ஜூலியஸ் சீசரோ பெரிய பெரிய ஆளுங்க வந்து காலி பண்ணும் பொழுது, அதெல்லாம் காணா போயிட்டு திருப்பி வரும் பொழுது அது எதுவுமே ஒரு தவறான மதமாக, தவறான விஷயமாக, கல்ட்டாக, ஹாரராக வெளியே வர்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இதுதான் நிலமை. இப்போ நம்ம ஊர்லேயுமே சிறுதீபத்தை ஒரு கோமாவும் பயமாகவும் வெட்டுக்குத்து தான் யோசிச்சிருப்போம். ஒரு அன்பான இந்த கருப்பசாமி அருள் பண்ணுற ஒரு ஐயனரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அன்புங்கிறதே சிறுதெய்வத்துக்கு தரமாட்டாங்க. கோவமாக ஒரு கார்டியன் ஸ்பிரிட் மூமெண்ட்டில் இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லாகவே இது இருக்கும், ஒரு பயம் சார்ந்தே தான் இருக்கும். அது அக்கல்ட்டை பற்றி. இந்த விச்கிராஃப்ட்டும் காடஸ் ரிலிஜனை கும்பிட்ட பெண்கள், ஹெர்பலிஸ்டாக மருத்துவர்களாக இருந்த பெண்களை, நேச்சர் மெடிசனை வர்றவங்கள கிறிஸ்தவ மதம் வந்து இவங்களை என்ன ரிலிஜனில் கிறிஸ்டியனில் சேர்க்க முடியாத டெவில் வர்ஷிப்பர்ஸு, நைட்டு வந்து ட்ரெஸ் இல்லாமல் ஃபயர் கொளுத்திக்கிட்டு காட்டில் கும்பலாக ஆடுவாங்க, காவனன்ட்டுன்னு லட்சக்கணக்கான பேரை வந்து எரிச்சு கொண்டாங்க. அது ஒரு ஐரோப்பாவில் நடந்தால் அது ஒரு துன்பியல் சம்பவம் அது. ஸோ இதெல்லாம் கலந்து இருக்கிறதுனால எது அக்கல்ட்டு, எது அக்கல்ட் இல்லை, எது பொய் சரிங்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ட்ராவல் எனக்கே தேவைப்பட்டுச்சு. நான் இந்த ட்ராப்பில், இன்டர்நெட்டோட டார்க் ட்ராப்பில் விழுந்துடும். ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பான், டக்குன்னு டிவேட் ஆகி ஏலியன் வந்துச்சுன்றான். படிச்சுக்கிட்டே இருப்பான், டக்குன்னு டிவேட் ஆகி சீக்ரெட் சொசைட்டின்றான். ஏதோ ஒன்று படித்து 4 லிங்க்கு தாண்டி போனால் இலுமினாட்டின்றான். இது எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு? இதுதான் அக்கல்ட் வேர்ல்டில் பற்றி ஒரு பிரச்சனை. ஸோ அக்கல்ட் வந்து இந்தியாவோட விஷயம் கிடையாது. இந்தியாவில் லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் தாந்திரிக்கெலாம் இருக்கும். இந்தியாவில் வந்து அதை பற்றி இந்தியாவில் வந்து நேராக அவேர்னஸோ, மெடிடேஷனோ, புத்தரோ, ஜேகேவோ, ஓஷோவோ, ரமண மகர்ஷியோ, மெஹர் பாபாவோ இருக்கிறதுனால அக்கல்ட் வேர்ல்டு, வெளி விஷயம், ரிச்சுவல், மேஜிக், கிரிமாயர், ஸ்பெல், இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடையாது. இதை வந்து பில்லி சுனியத்துக்குள்ளே போயிடும். பொம்மையை வச்சு ஆணி அடித்து காசு வாங்கிட்டு போகிறதுல போயிடும். இங்கே வந்து ஒன்றை கவனிச்சிக்கோ, தியானம் பண்ணு, சாமியை கும்பிடு, ரிச்சுவல் பண்ணு, அதுக்குள்ளே போயிடும்.
ஸோ வெஸ்ட்டில் வந்து இதோட ஸ்டைலே வேறு. அவன் வந்து நேச்சரை, வெளி எலமெண்ட்டை அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவராக எடுத்துக்கிற ஒரு கும்பலாக ஆரம்பிக்கும் பொழுது, இங்கே வந்து அதுவும் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கவரி. இப்போ ஜேகேயோட புக்கு படித்தீங்கன்னா நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு சில பவர்லாம் கிடைக்கும். அந்த பவர்னால் எப்படி சொல்கிறது, நீங்கள் உள்ளே வரும்போது உங்களை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ஷன் வர ஆரம்பிக்கும், நினச்சது நான் நடக்க ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்கள் தாண்டிடுங்க, அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார். அதில் ஒரு ஈகோ வந்துடும், நான் ஸ்பிரிச்சுவலி எலேட்டட்னு. அதையும் தாண்டி இருக்கிற சராசரி நீங்கள் குழந்தையாக ஆரம்பித்து திருப்பி நீங்கள் இந்த குழந்தைய ஆகிறது தான் ஒரு ஞானம் அப்படிம்பாங்க. இது ஓஷோவும் சொல்லும், ரமண மகரிஷியும் சொல்லும். ஸோ ரமண மகரிஷி வந்து பெருசாக பேச மாட்டார், படிப்பறிவு இல்லை, சொல்ல தெரியாது. ஆனால் அவர் ஞானம் அடைஞ்ச மனுஷனால் அவர் உட்காந்துருக்கும் பொழுது அந்த அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. அவர்கிட்ட போய் அமைதியாக உட்காந்துப்பாங்கல்ல, அவ்வளோதான் போதும். அவர் பார்த்தா சிரிச்சாருன்னா போதும், அமைதியாகிடும். அதை ஓஷோ சொல்லுவார். உண்மையில் ஒரு ட்ரூத் இருக்கிற ஒரு மனுஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவனை இருப்பே, எக்ஸிஸ்டன்ஸே, அவனோட அந்த பீயிங்கை உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அட்ராக்டிவ் சென்டராக ஆயிரும் அப்படிம்பார். இது ரமண மகரிஷிக்கு சிறந்த எக்ஸாம்பிள்னு சொல்லுவார். நம்ம இப்படி வெஸ்ட்டில் அது கிடையாது. வெஸ்ட்டில் வந்து கிறிஸ்டியானிட்டி மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக வளர்ந்துருச்சு. இஸ்லாம்லேயும் இருந்துச்சு, ப்ரீ இஸ்லாம் இருக்குது. இஸ்லாமுக்கு முன்னாடி இருக்கிற ரிலீஜனுங்கள் இது இருந்திருக்கு. ஸோ பேகனிசம் இருந்திருக்கு. இதுதான் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் பொய்களும் குழப்பமும் கலந்து ஒரு மாதிரி அக்கல்ட்டுக்குள்ளே போயிருக்கோம். போன எபிசோடில் நிறைய விஷயம் பேசின விஷயமும் இந்த எபிசோட்லேயும் வந்துருந்தால் நீங்கள் கண்டுக்க வேணாம். இதில் கொஞ்சம் எதாவது அப்டேட்டாக ஒன்றே வந்திருக்கும். நான் திருப்பி இதை சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறேன். அடிக்கடி அக்கல்ட்டு பற்றி கொஞ்சம் போடலாம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இது பேச வேண்டிய டைம் ஆகிடுச்சின்னு உங்கள் மைண்டையும் நான் செட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ ஜாலியாக ஃபோனை ஆன் பண்ணி பேச ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், எனக்கு வந்து இந்த பெர்சஃபோனி அப்படிங்கிற வார்த்தையில் இருந்தால் ஒரு அக்கல்ட்டு ஜென்ன ஆரம்பிச்சு. என்ன அந்த பேர் ஏன் எனக்கு வந்துச்சு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன் எனக்கு வந்துச்சு? பெர்சஃபோனி வந்து ஒரு க்ரீக் மித்தாலஜியில் இருக்கிற ஒரு கடவுள். ப்ராசோபைன் அப்படிங்கிற எனக்கு முதல்ல வந்து அந்த பேர் வந்து அதோட ரோம் ஈக்குவலண்ட். க்ரீக் வந்து ரோம் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் அவங்க கடவுளை பேர் மாற்றிப்பாங்க. நம்ம ஊரில் புத்தரை வந்து இது பெருமாளாக மாற்றுற மாதிரி ஸோ பேர் மாற்றிப்பாங்க. ஸோ ப்ராசோபைன் அப்படிங்கிற வரும். ஸோ பெர்சஃபோனி வந்து டெமெட்டர் அப்படிங்கிற ஒரு எர்த் காடஸ், இந்த அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷனுக்கான காடஸ், அவளோட பொண்ணு. அவன் இந்த பூ பறிச்சிட்டு இருக்கும் பொழுது ஹேடஸ் வரான். ஹேடஸ் வந்து ஹெல்லோட கடவுள். அவன் வந்துட்டு பொண்ணு அழகாக இருக்கேன்னு என்னை கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு போனதுக்கப்புறம் டெமெட்டருக்கு வந்து பொண்ணை தேடுறான். எங்கடா என் பொண்ணுன்னு கோவத்தில் அக்ரிகல்ச்சர்லாம் ஸ்டாப் ஆகுது, பயிர் விலையில் உலகமே பஞ்சத்தில் போகுது. உடனே திட்டி ஜிஎஸ் மற்ற 2 பொசைடும் ஜிஎஸ், எப்பா ஹேடஸ் அந்த பொண்ணை அமுச்சு விடியா? இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, அவர் ராணி ஆகிட்டான் அண்டர் வேர்ல்டுக்குமா. ஸோ டெமெட்டர் போய் அழுது பிரச்சனை பண்ணி கடைசியில் ஹேடஸ் ஒத்துக்கிட்டு அவள் 6 மாதம் அண்டர் வேர்ல்டில் இருப்பாள், 6 மாதம் பூமிக்கு வருவான், அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அவளோட ஒரு சிம்பிள் வந்து இது போமோகிரானேட். அது ஏன் வந்துச்சுன்னு தெரியல, அது நிறைய ரீசன்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு இனிஷியேஷன் செரிமனி மாதிரி தான். ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்த ஒரு பெர்சஃபோனி கடத்தப்படுறா, குவீனோட அண்டர்வேர்ல்டு ஆகிறா, திருப்பி ரிட்டன் பூமிக்கு வரா. இது இந்த ஜோசப் கேம்பரோட ஹீரோ வித் 1000 ஃபேஸில் ஒரு ஹீரோ வந்து ஒரு புது வேர்ல்டுக்குள்ளே தூக்கி எறியப்படுறான். நம்ம சினிமாவில் வர ஹீரோக்கள் மாதிரி. அங்கே அவனுக்கு ஒரு லிமினாலிட்டி நடக்குது, ஒரு விஷயம் கற்றுக்கிறான், திருப்பி அந்த கிஃப்ட்டை தூக்கி வந்த உலகத்துக்கே அதை தரான். இந்த ஜேர்னி வந்து காடஸோட பெர்சஃபோனியோட கதைகளை அழகாக வரும். ஸோ இதை படிக்கிறேன். ஓகே, முதல்ல ஆரம்பிக்குது. ஓகேப்பா, பெர்சஃபோனி ஒரு காடஸ், ஹேடஸ். அப்புறம் தான் படிக்கிறேன். ஹேடஸ் யார்? க்ரீக் மித்தாலஜியில் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறான். ஜிஎஸ் ஒரு பையன், இவன் ஒரு பையன், ஹேடஸ் ஒரு பையன், பொசைடன் பையன். ஜிஎஸ் தூக்கி ஸ்கை காடாக்கு தண்டரை வச்சுக்கோ, பொசைடனை கடலுக்கு அனுப்பு, ஹேடஸை ரொம்ப பேசுகிறான், அண்டர் வேர்ல்டை பார்த்துக்க சொல்லு. இப்படி 3ஆக பிரியுது. அவங்க அப்பா குரோனோஸா? ஆமாம், ஏதோ கையாஸோட வருது. ரொம்ப அதெல்லாம் நீங்களே படிச்சுக்கங்க. எனக்கு அக்கல்ட்டில் வந்து எனக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் தெளிவாக படிக்கிற பழக்கம் தான் இருக்கும். உட்காந்து மக்கள் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ அந்த காட் ஆஃப் வார்லாம் ஆனவங்களுக்குலாம் தெரியும் அந்த பேர்லாம். ஸோ அங்கேருந்து பெர்சஃபோனி ஆரம்பித்து, பெர்சஃபோனி டெமெட்டர் வந்து எங்கே முக்கியமாக வராங்கன்னா எலூசினியன் மிஸ்ட்ரீஸ்னு வருது. எலூசினியன் மிஸ்ட்ரீஸ் இந்த க்ரீக்கில் ஒரு காலத்தில் நடந்த ஒரு யாருக்கும் சொல்லப்படாத ரகசியமான திருவிழா. அதுக்குள்ளே இனிஷியேட் ஆகணும்னா நீங்கள் சீக்கிரம் ஆயிட முடியாது. லேடி ப்ரீஸ்டர்ஸ்லாம் இருந்து ஒரு இனிஷியேஷன் செரிமனி இருந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்து வாழ்க்கையே மாறின மாதிரி மக்கள் இருந்திருக்காங்க. யாரும் அலோடு இல்லை. யாரும் இனிஷியேட் ஆகாதவங்க உள்ளே போனாங்கன்னா அவங்கள வந்து இந்த கொல்லக்கூடிய தண்டனை கூட அங்கே உண்டு. ஒரே ஒரு ரைட்டர் மட்டும் அசுட்டுத்தனமாக போயிட்டு அவர் வெளியில் எழுதின டாக்குமெண்ட் தான் இப்போ இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய பேஸ்கெட்டில் ஒரு ஏதோ சேக்ரெட் ஆப்ஜெக்டை காட்டுறதாகவும் அதை மக்கள்லாம் பார்த்து வணங்கி அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ட்ரிங்க் குடிக்கிறாங்க அப்படின்னு. அதாவது இப்போ இருக்கிற சைக்கடலிக் ரிச்சுவல், ட்ரிப்பு, ரேவு, பார்ட்டியில் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் சேக்ரெட் ஃபங்கையாக இருந்திருக்கலாம். இப்போ இருக்கிற இந்த மேஜிக் மஷ்ரூமாக இருந்திருக்கலாம். இல்லை அந்த காலத்தில் இந்த ரூட்லேருந்து பண்ணப்பட்ட அந்த ஃபெர்மெண்ட் ஆகிற
சைக்கடலிக் ஃப்ளேவர்டாக இருக்கலாம், இல்லை இந்த ப்ரூவரியாக இருக்கலாம், ஏன்ஷியன்ட் பீராக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம். ஜனங்கள் லிட்டரலாக பார்ட்டி பண்ணியிருக்குதுங்க. அதில் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் வந்திருக்கணும். ஸோ அதிலிருந்து வெளியே வரும்போது எல்லோரும் ரீபர்த் ஆகி வராங்க அப்படின்னு ஒரு கதை ஒன்று, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, எலூசியன் மிஸ்ட்ரிஸ். க்ரீக்கில் இன்னும் நீங்கள் போட்டிங்கன்னா படிக்கலாம். ஸோ ராபர்ட் கிரேவ்ஸ் இதை பற்றி நல்லா எழுதியிருப்பார். த காடஸ் ரிட்டர்ன்ஸாக அந்த புக்கில் எதாவது எழுதியிருப்பார், நல்லாயிருக்கும். ஸோ இதை படிக்கிறேன், ஓகே இப்படின்னு இருந்திருக்கு. அங்கேருந்து இந்த சைக்கடலிக் ரிச்சுவல்னால் என்ன, மஷ்ரூம் வந்து ஏன் உலகம் ஃபுல்லாக இருக்குது, மைக்காலஜி, மைசீலியம், அங்கேருந்து க்ரீக்கு போயிட்டு மீதி இருக்கிற கடவுள்லாம் படைச்சி ஹேடஸ் யார், இவங்க யார், ப்ரீஸ்டஸ் கடவுள்லாம் என்ன, காடஸ் ரிலிஜன்னா என்ன, முதல்ல பெண்களை வந்து கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஆண் கடவுள் வந்திருக்குங்கிற ஒரு இதுவாக சொல்லுவாங்க. மரியா கிம்புடாஸ்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நிறைய பேர்லாம் வேகமாக சொல்லுவேன், அழகாக பொறுமையாக நோட் பண்ணிக்கிங்க. மரியா கிம்புடாஸ் சொல்லுவாங்க, உலகம் ஃபுல்லாக அதாக இருந்தாங்க. டபுள் ஆக்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து அது வந்து இருந்திருக்கு. ஆனால் இந்த டபுள் ஆக்ஸ் வந்து இதில் வரும், அந்த ஒடிசியஸில் வரும். 2 ஆக்ஸை வச்சுட்டு அப்போ அந்த 12 இதுக்குள்ளே விடுறது, அது சிம்பிளாக என்னென்னு நமக்கு தெரியாது. ஸோ அங்கேருந்து அவங்க வந்து உலகத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போகும். ஸோ பெர்செஃபோனி இந்த இலியூஷனிஸ்ட் க்ரீக் பற்றி படிக்கும்போது, க்ரீக் வந்து ஆரம்ப டைமில் சிவிலைஸ்டாக இருக்கும் பொழுது அவன் அலோவ் பண்ண ஒரு சாங்ஷன்டு ஒரு ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒன்று மட்டும் இருந்துச்சு. அப்போ க்ரீக்குக்கு முன்னாடி நினச்சி சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோலாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கடவுள்கள்லாம் இவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து தான் ஆரம்பிச்சுது. ஓகே, அப்புறம் இந்த பெயிண்டிங், அந்த ப்ராசப்பினா எனக்கு தூத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த பெயிண்டிங் எவன்டா வரைஞ்சதுன்னு பார்த்தா அவர் டான்டே கேப்ரியல் ரோசட்டி, அவரை படிக்கிறேன். அவர் வந்து ரொமான்டிசிஸ்ட் மூமெண்ட்டுன்னு, ப்ரீ ரெஃபலைட் மூமெண்ட்டுன்னு ஆர்ட் மூமெண்ட்டுன்னு இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா காடஸ் ரிலிஜனை வழிபடுற வழியில் வந்து பெண்களை வந்து கடவுள் மாதிரி ரசித்து வரைகிற கும்பல். இப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்கும் ஒரு இந்த ஒத்துமை வருதா? இப்படி தான் எனக்கு பேட்டர்ன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் டான்டே கேப்ரியல் ரோசட்டியில் டான்டேன்னு ஒரு பேர் இருக்குது. அவர் யாருன்னு படித்தேன், அவர் இட்டாலியில் மிகப்பெரிய போயிட்டு டிவைன் காமெடி எழுதியிருக்கார். அந்த பக்கம் படிக்க ஆரம்பித்தேன். கேப்ரியல் ரோசட்டியோட தங்கச்சி ஒன்று இருக்காங்க, கிறிஸ்டினா ரோசட்டி, வெளியே யாருக்குமே தெரியாத நம்ம, அவங்க மிகப்பெரிய ஒரு போயிட்டு, அவங்க போயிட்டில் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து ப்ரீ ரெஃபலைட் பெயிண்டிங்னு ஆர்ட் மூமெண்ட்டுன்னு இருக்குது. அப்போ ஏன் அந்த மூமெண்ட் வந்து இங்கிலாண்டில் ஃபார்ம் ஆகுச்சு? அப்போ ரெஃபலைட்னு மூமெண்ட்னா யார்? அப்போ ரஃபேல்னா யார்? அவங்கள போய் தேடு, க்ரீக் கிளாசிக்கல் பெயிண்டிங். இப்படி தான் ஒவ்வொரு லிங்காக பெர்செஃபோனிங்கிற வார்த்தையிலேருந்து எடுத்து முன்னாடி போய் படிக்க உலகம் வந்து எனக்கு அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் ஒரு இந்து மதத்தில் பிறந்து எனக்கு தெரிஞ்சு பெருமாள் சிவனை கும்பிட்டுக்கிட்டு இருந்த எனக்கு, நான் க்ரீக் மெத்தாலஜி, பெர்செஃபோனி, ஹேடஸ்ன்னு இது யார் இவங்க, என்ன பேகடிசம், எனக்கே இது வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியாத ஒரு கேள்விக்கு பதிலாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே தானே அக்கல்ட் உலகம் வந்து அறிமுகமாகுது, இன்னொரு உலகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது ஹிஸ்ட்ரி கிடையாது. ஒரு ராஜா வந்தான், சீசர் வந்தான், நீரோ வந்து அது பிடில் வாசித்தா, இந்த மாதிரி ராஜாக்கள் கதைகளை, எம்பையர் எப்படி ரைஸ் ஆச்சு, ஃபால் ஆச்சு, அலெக்சாண்டர் கான்குவெஸ்ட்டு, அதுக்குள்ளே போகல. உலகம் ஃபுல்லாக எல்லா கலாச்சாரத்துலேயும் உள்முகமாக தன்னை தேடுதல் அப்படிங்கிற விஷயத்தை கொண்ட பள்ளிகள், குரு, சிஷ்யம் உலகம் ஃபுல்லாக இருந்திருக்கு. உலகம் ஃபுல்லாக அவங்க தனியாக அவங்க பாட்டு அவங்க உண்டு வேலை உண்டு, அதுக்கு தயாராக இருக்கிற மாணவர்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஊரில் இந்த குருகுலம்னு காட்டில் ரிஷிகள் இருக்காங்களே, இந்த ரிஷிகளே ஆரம்பத்தில் இந்து மதத்தில் வராதனால தான் இருந்திருக்காங்க. காட்டில் இந்த ஆரிய மதமோ பிராமணியம் கொண்டு வந்த மதத்துக்கெல்லாம் முன்னாடி காட்டில் கண்ணபடி மாப்பிள்ளை ஏதோ உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கடா கான்சியஸ்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலாக இருந்திருக்கலாம். லேட்டராக இந்து மதம் வந்து அவங்கள எப்போதும் போல தான் அவங்களையும் வந்து உள்ள நீயும் வந்து சேர்ந்துக்கன்னு சொன்ன மாதிரி ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, நமக்கு தேவையும் இல்லை. உலகம் ஃபுல்லாக தன்னை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு மனுஷன் அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ அமேசான் காட்டில் போனீங்கன்னா அமேசானில் வந்து ஷாமன்ஸ் இருப்பாங்க, ஹைகுசாவை சாப்பிட்டுட்டு ஒரு பார்க்கை போட்டு கடிச்சு அவன் ஒரு வகையில் ட்ரிப் ஆகிட்டு இருப்பான். ஆஃப்ரிக்காவில் ஒரு மாதிரி அந்த ஊடு ரிச்சுவல் இருக்கும், அங்கே ஒரு மாதிரி இருக்கும். சவுத் அமெரிக்காவில் ஒன்று, ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதிரி, அமெரிக்காவில் வந்து ரெட் இண்டியன்ஸ் இருந்தாங்க, அவங்க வேறு ஒரு ரிச்சுவல், வேறு ஒரு கலாச்சாரம். அவங்க அந்த பியோட்டி அதை எடுத்துக்கிட்டு அவங்க அங்கே வந்து ட்ரிப் ஆகிட்டு அவங்க கடவுள் வழி பார்ப்பாங்க. ஸோ தியானம் அவேர்னஸ்ங்கிறத புத்தர் தான் கொண்டு வராரு. அது வரைக்கும் உலகத்தில் இருந்துச்சு, இந்தியாவில் இருந்துச்சு. ஆனால் அது மட்டுமே போதும், ரிச்சுவல் தேவையில்லை, ஜாதிகள் தேவையில்லை, ஒரு நூல் தேவையில்லை, நாலு செங்கல் நைட்டப்பா தேவையில்லை, இதெல்லாம் தாண்டி தனி மனிதனாக அனைத்தையும் அறுத்து ஒருத்தனால் இந்த பிறப்பறுக்க முடியும்னு சொன்ன ஒரு ஆளுங்கிறதுனால ஒரு முக்கியமான இடத்துல நான் வச்சு பேசுவேன். ஆசையை துன்பத்துக்கு காரணம், முடிச்சுக்கோ அப்படின்ட்டார். ஸோ இங்கே ஆத்மா அனாத்மா பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அங்கே வெளியில் வந்து அவனுக்கு தியானம்னா என்னென்ன தெரியாது. அவன் வந்து வெளி உலகத்துக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு பாண்ட் இருக்குது அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ல்டில் இருந்தான். மேஜிக்
இந்த மேஜிக் ஸ்பெல்லிங் வந்து MAGICK, எக்ஸ்ட்ரா ஒரு கே போட்டுக்கணும், இல்லைனா வந்து இந்த ட்ரிக்ஸ் காட்டுக்கிற மேஜிக் ஆகிடும். இது வந்து நம்மளோட வில் பவரில் வெளி ஈவெண்ட்டை வந்து நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியும். இது மேனிஃபெஸ்டேஷன் இல்லை. மேனிஃபெஸ்டேஷனு எனக்கு வந்து 5 நாளில் கார் வரணும், 10 நாளில் 10 லட்ச ரூபா வரணும், என் ஆள் என் கூட கோச்சிக்கிட்டு போகணும், திருப்பி வரணுங்கிற பிளாக் மேஜிக் மேனிஃபெஸ்டேஷன் கும்பல் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்லாம் தூக்கி போடுங்க. நான் சொல்லிகிட்டு இருக்கிறது மைண்டையும் தாண்டி நோ மைண்டு, நம்ம எல்லாமான ஒரு நத்திங்னஸ்ஸு அப்படின்னு உங்களை ஹம்பிளாக்கிற ஒரு விஷயம் தானே தவிர, உங்களோட மெட்டீரியல் வேர்ல்டுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா இந்த எபிசோட் கேட்க வேணாம். அதுக்கு நீ தனியாக போய் உழைங்க, இல்லை அவன்ட்ட ஆன்லைனில் அவன்ட்ட அந்த ஸ்பெல் கொடுப்பான், அவன்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்து போங்களே தவிர, இது வந்து இது ஒரு பவர் கேதரிங், பவர் ஹோல்டிங், ஈகோவை மசாஜ் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. நம்மளும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலக அண்டமும் ஒன்று தான், நமக்குள்ளே இருக்கிற அந்த மெல்லிய கோடுங்கிறது இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு உலகம் ஃபுல்லாக வேறு மனிதர்கள் பட்ட கஷ்டம் தான் இப்போ பேசுகிற நக்கல்ட்டு உலகம். இங்கே ஒரு மாதிரி போராட்டம். ஈஜிப்டில் மிகப்பெரிய மிஸ்ட்ரி ஸ்கூல், அது பேர் மிஸ்ட்ரி ஸ்கூல் அப்படிம்பாங்க. மிஸ்ட்ரி ஸ்கூல்னால் உள் மனது, நான் யார், எங்கேருந்து வந்தேன், கான்ஷியஸ்னால் என்ன, எனக்குள்ளே நாங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லோரும் கேட்க மாட்டாங்க. சில பேருக்கு மட்டும் அங்கங்கே தோணும், அவன் எங்கே போவான், அவனுக்கு இருந்தது தான் மிஸ்ட்ரி ஸ்கூல்னு உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ இதை பற்றி பேனிக் ஆகிட்டு பேன் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அப்போ எல்லா ஊர்லேயுமே எல்லா ஸ்கூலும் இருந்துச்சு. ஈஜிப்டில் முக்கியமாக இருந்துச்சு. ஈஜிப்டில் நீங்கள் படிக்கிற பித்தாகரஸ் அதில் முக்கியமாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கார். பித்தாகரஸ் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எல்லா மிஸ்ட்ரி ஸ்கூல்லையும் போய் படிச்சுட்டு வந்தார்னு ஒரு ஆதாரம் இருக்குது. அவரோட இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பித்தாகரஸ் தியரம்லாம் அது வந்து அவரோட அச்சீவ்மெண்ட்டில் ஒரு பகுதி தான். மீதி எல்லாமே வந்து இந்த மியூசிக்கல் தியரி நிறைய படிச்சிருந்தாலும் இந்த செல்ஃப்னா என்ன, நாங்கிறது யானுங்கிற ஆராய்ச்சிகள் அவர் டைமில் நிறைய பண்ணியிருந்திருக்கார். ஈஜிப்டில் இருக்கிறவங்க உலகம் ஃபுல்லாக இந்தியாவுக்கு வருவாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க ஈஜிப்டுக்கு போவாங்க. ஜீசஸே ஒரு கடவுள் இல்லாமல் ஒரு தனி மனிதர் அப்படிங்கிற அவர் ஒரு இந்த மெஜிஷியனாக பார்த்தா ஜெருசலமோ எங்கே பிறந்தாரோ அங்கேருந்து ஈஜிப்டுக்கு வந்திருக்காரு, இந்தியாவுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற மதங்கள் ரிலிஜன் பேசுகிற ஆத்மானா என்ன, நாங்கள் என்னங்கிறத கொண்டு போய் தான் அவங்க ஊரில் வந்து உனக்குள்ளே ஒரு ராஜா இருக்கார், உனக்குள்ளே எல்லாமே இருக்குது, நீ உள்ளே போ, அன்பு காட்டு அப்படிங்கிற விஷயத்த முறை பார்க்கும்போது அவங்க பேனிக் ஆகிட்டாங்க. என்ன ஏதோ புதுசாக வளர்றான் அந்த ஆளுன்னு. உடனே ராஜா அவன் ஏதோ உள்ளுக்குள்ளே ராஜா இருக்கான்றான், உன்னை தூக்கத்துக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு மாற்றி ரூமர் ஆகி அவரை கொண்டு போய் குரூசிஃபை பண்ணிட்டானுங்க. இதுதான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் ரோம் நகரத்துக்கு வந்து பேகனிசமை காலி பண்ணுறதுக்கு ஏழை மக்களுக்கு ஒரு மதம் ஒன்று தேவைப்படுது. நம்ம தான் எவன் கஷ்டப்பட்டு செத்து போனவன், முந்தி ஒருத்தனை போட்டு சொல்லணும்ல, ஏசுநாதர் அவனை கூப்பிட்டு அவனை சாமி ஆக்கிடலாம், இப்படி தான் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஏசுநாதருங்கிற உண்மையான மனுஷன் இருந்திருக்கணும், ஏன்னா பைபிளுங்கிற ஆதாரம் இருக்கும்போது ஒருத்தன் பேசியிருக்கணும், உண்மையை கண்டவன். அவன் எங்கே கண்டிருப்பான், ஜெருசலம் மொழியோ பெத்லகேம்லையோ. அந்த டைமில் இப்படி மிஸ்ட்ரி ஸ்கூல்லாம் இல்லை, உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் படிக்கிறோம், இப்போ ஈஷாவில் போய் உட்காந்துருக்காங்க, ஓஷோ டைமில் போய் உட்காந்துருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காது. எல்லாரும் போக மாட்டாங்க. இப்போது இந்த குர்டிஜெஃபோட வாழ்க்கைய வரலாறு எடுத்திங்கன்னா, மீட்டிங்ஸ் வித் ரிமார்க்கபிள் மென் புக் எடுத்து படிச்சிங்கன்னா, மீட்டிங்ஸ் வித் ரிமார்க்கபிள் மென் உலகம் ஃபுல்லாக அலைஞ்சிருப்பார். உண்மையை தேடி நான் யாருங்கிற ஒரு கேள்வியை தேடி எல்லாரையும் போய் பார்த்துருப்பார். ரொம்ப அருமையான புக்கு, டைம் எடுத்து பாருங்கள். அதை வந்து படமாகவும் எடுத்திருப்பாங்க, யூடியூப்பில் ஃபுல்லாக ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ ஈஜிப்டில் வந்து ஃபேரோக்கள் இருந்தபோது இந்த ஸ்கூல் இருந்துச்சு. அரேபியாவில் சூஃபிகள் மிகப்பெரிய மிஸ்ட்ரி ஸ்கூல் வச்சுருந்தாங்க. இந்த டெர்விஷ், இந்த வேர்லிங் டெர்விஷ் ஆடுவாங்கள்ல, இந்த ரூமியை போட்டு படுத்துகிறாங்க கவிதைங்கிற பேரில். ரூமி கவிதைகள் எதுவுமே ஒரு பெண்ணை நோக்கி எழுதப்பட்ட காதல் கவிதைகள் இல்லை. நானும் அவனுக்குள்ளே இருக்கிற கடவுளுங்கிற அந்த உணர்வையும் காதலித்து எழுதின ஒரு கவிதை. அந்த டைமில் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் ரூமி இருந்த டைமில் அவர் போட்டு தள்ளிடுவாங்க. அதனால் கடவுளை ஒரு பெண்ணாக பாவிச்சு காதல் கவிதையாக எழுதினார். நீங்கள் எடுத்து படித்து கூட பார்க்கலாம். ரூமியோட கவிதைகள் எதுவுமே ஒரு பெண்ணை பார்த்து எழுதின காதல் கவிதைகள் இல்லை, கடவுளை பெண்ணாக பாவிச்சு எழுதின, நம்ம ஊரில் ஆண்டாள் பாடுற பாட்டு மாதிரி பாவிச்சு எழுதினது. அவரோட குரு வந்து ஷம்சி டப்ரிசி. அவரை போய் இவர் பார்க்கும்பொழுது தான் அவர் வாழ்க்கையே மாறிச்சு. அது வரைக்கும் ஆன்மீக நாட்டம் இல்லாத ஒரு சராசரி வியாபாரியாக தான் ரூமி இருந்தாருங்கிற ஒரு கதை இருக்குது. ஷம்சி டப்ரிசியோட புக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப 4 வாரத்தில் அசிங்கமாக நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பார். ஸோ அவருக்கும் ஷம்சி டப்ரிஸுக்கும் ரூமிக்கும் நடக்கிற இந்த உரையாடல் தான் நவம்சி அந்த புக் ஆஃப் வெர்சஸ் அதுதான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். இந்த உலகம் ஃபுல்லாக மெயின் மதங்கள் இருக்கும். கிறிஸ்டியன் மதம் இருக்கும், இஸ்லாம் மதம் இருக்கும், பிராமணியம் இருக்கும், புத்திசம் இருக்கும், உலகம் ஜுடாயிசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே கடவுளும் நான் வேறன்னு இருக்கிறத, நானும் கடவுளும் ஒன்று தான், நான் அவனை தனியாக பார்க்க தேவையில்லை,
நம்மளும் அவனும் ஒன்றுங்கிறத நமக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வெளியே சொன்னால் அப்போ கடவுளுங்கிற பேரில் கடவுளை கண்ட்ரோல் பண்ணுற மிடில்மேன் இருப்பாங்களே, இங்கே எப்படி இருந்தாங்களோ, ஈஜிப்டில் ஃபேரோவோ, க்ரீக்கில் வந்து இருந்த ப்ரீஸ்ட்டுங்களோ, ஜுடாயிசமில் இருந்த ரபைகளோ இவங்க அதை அலோவ் பண்ண மாட்டேங்கோ, கடவுளையும் எப்படியா ஒன்றாக முடியும்னு இங்கே பேன் பண்ணி அது கொல்லப்படுவாங்கிறதுக்காக மிஸ்ட்ரி ஸ்கூலுங்க. அவங்க கதைகள்லாம் இந்த அலகரியா மிஸ்ட்ரியாக மெட்டஃபராக இருக்கும், ஒன்றும் புரியாது, விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் புரியும், எல்லாமே இந்த ஜென் குவான் மாதிரி இருக்கும்னு உலகம் ஃபுல்லாக மறைமுகமான பேச்சாகவே இருக்கும். பைபிள்லேயே நிறைய ஃப்ரேஸ் வந்து ரொம்ப அந்த கிரிப்டிக்காக இருக்கும். மெடிடேஷன் புரிஞ்சால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு புரியும். டெட் சி ஸ்க்ரோல்ஸ் இப்போ ரீசெண்டாக எடுத்த லாஸ்ட் பைபிள், உண்மையான பைபிள், நாஸ்டிக் பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா புத்தர் பேசுகிற மாதிரியே தான் இயேசுநாதர் பேசியிருப்பார். உனக்குள்ளே உன்னை தேடி வெளியே ஒன்றும் இல்லை, உனக்குள்ளே தனக்குள்ளே போன்னு ஆல்டர் பண்ணப்படுற பைபிள்லாம் அப்படி இருந்திருக்கு. ஸோ மேரி மெக்டலினே வந்து ஒரு பெண் துறவி, அவர் இயேசுநாதரோட சபையில் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி ஒரு மதமாக வளரும் போது பெண்ணுக்கு ஒரு சம உரிமை இருந்துச்சுன்னு காட்டக்கூடாதுன்னா அவங்க மேலே ஒரு தவறான ஒரு கதையை எழுதப்பட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்கன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. நடந்திருக்க சான்ஸும் இருக்குது, செய்யக்கூடிய ஆளுங்க தான். ஸோ இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் மிஸ்ட்ரி ஸ்கூல் இருக்கும். இதுதான் அக்கல்ட்டுங்க. இப்போது இந்த மிஸ்ட்ரி ஸ்கூல் வந்து இந்த ரேஷ்னலிசம், என்லைட்மெண்ட்டுன்னு ரோம் வருது, ரோமுக்கு அப்புறம் கிறிஸ்தவ மதம் பெருசாகுது, ராஜாக்கள் ராணிக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பெயினில் ராணி வரா, இங்கிலாண்டில் எலிசபெத் உட்கார்றா, இங்கே ராஜா வம்சம் வந்து வருது, ராஜாக்கள் ஆளக்கூடிய ஒரு விஷயமாக வருது. இல்லை அந்த டைமில் சயின்ஸ் வளருது, முறை அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி கவனிக்கிற சயின்ஸ் வளருது, ரேஷ்னலிசம் வருது, லாஜிக் வருது, என்லைட்மெண்ட் வருது. டெஸ்கார்டஸ் வந்து ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம்னு லாஜிக்கல் ரீசனிங் கொண்டு வராங்க. இது முறை வந்து எல்லாத்தையுமே வந்து நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்திக்கு கடவுளுங்கிற பேர் கொடுக்குறதோ, கனவுகளையோ ட்ரீமையோ நம்பிக்கிட்டு இருந்த மக்களுக்கு முறை எல்லாமே லாஜிக்காக யோசிக்கிறோம். லாஜிக் இல்லாதது பொய்ங்கிற ஒரு சீரியஸான ஒரு நோட்டத்தில் மக்கள் லெஃப்ட் பிரெயினை தூக்கி மேலே வைக்கும் பொழுது தனக்குள்ளே தேடுற வேர்ல்டை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு பயந்தாங்க. நீ கடவுளுக்கு எதிரின்னு கை காட்டி அவங்க வந்து இந்த கொல்லப்படுவாங்கன்னு பயத்தில், சிம்பிளாக சொல்லணும்னா ஏத்திஸ்ட்டுங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு தனியாக கூடி என்ன மபலை பண்ணலான்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் சீக்ரெட் சொசைட்டி. இவ்வளவு தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சண்டே அன்றைக்கி தனியாக மாப்பிள்ளை நம்ம அப்படியே அந்த பார்க்கு பக்கம் போவோமா, எல்லா ஆம்பளைன்னு கண்ட காட்டிப்பான். அவ்வளோதான். அவங்க கூட்டுறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கும், சைலண்ட்டாக உள்ளே போய் ஒரு சிம்பிள் மாதிரி காட்டிப்பானுங்க. ஏன்னா டோரை திறக்கிறதுக்கு உள்ளே போங்க, அப்பா இந்த கடவுள் இல்லைன்னு வச்சுக்கிட்டு என்னடா இப்போது கடவுள் இல்லை என்ன பண்ணலாம், கடவுள் எங்கே இருப்பார், என்னது மேக்ஸ் என்ன பண்ண போகுது, சயின்ஸ் என்ன பண்ண போகுது, ஃபிசிக்ஸ் என்ன பண்ண போகுது, கெமிஸ்ட்ரிங்கிறது இப்போ ஆல்கமியாக இருந்துச்சு. ஆல்கிமியா அப்படின்னு அரேபியாவிலேருந்து வந்த ஒரு பேர் தான் ஆல்கமியாவிலேருந்து கெமிஸ்ட்ரிங்கிற வார்த்தை வருது. ஸோ ஆல்கமி இருந்துச்சு. இவங்கெல்லாம் வந்து அதான் ஆல்கமியில் வந்து கடவுளை தேடுவாங்க. நியூட்டன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆல்கமிஸ்ட். இவங்கெல்லாம் உட்காந்து பேசிப்பாங்க. இந்த ஃப்ரீ மெஷனரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இதுதான் உங்களுக்கு வேலையை. கடவுள் இல்லை சொன்னால் திட்டுவாங்க, போட்டு தள்ளிடுவாங்க, ராணியும் ஒத்துக்காது, ராஜா ஒத்துக்க மாட்டான், நமக்குள்ளே வச்சுப்போம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் ஓப்பனாக கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். நெப்போலியனோ இல்லை ஹென்றி VIII இங்கிலாந்துலேயோ சர்ச்சை ராஜா கிட்டேருந்து பிரித்து சர்ச்சு வந்து ஊரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த பக்கம் போங்கன்னு என்னைக்கு பிரித்து விட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் மக்கள் ஓப்பனாக கடவுள் இல்லை ஏத்திஸ்டாக நீங்கள் இருக்கலாம். அது வரைக்கும் சர்ச்சோட கண்ட்ரோலில் ஸ்டேட் இருக்கும்போது நீங்கள் கடவுளுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா தூக்கி எரிச்சு விடுவாங்க. கலீலியோ காலில் விழுந்திருக்கான், கியோனோ ப்ரூனோவை எரிச்சிருக்கானுங்க. நியூட்டன் உலகம் ஃபுல்லாக சயின்ஸுக்கு சாதகமாக எழுதின அத்தனை புக்குக்காரங்களும் சர்ச்சுக்கிட்ட அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. சாரிங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், சூரியன் தான் சென்டரில், பூமி 3வது தான், ஆனால் பைபிளில் ஹெர்த்து சென்டர்னு போட்டிருக்கு, சாரிங்க தப்பாக கண்டுபிடிச்சிட்டோங்க. நான் உனக்கு தெரியும் பல வருடங்கள் கழித்து மனுஷன் வந்து இந்த புக்கை நம்புவான், அந்த கடவுள் சொன்னதை மறுத்துருவான்னு தெரியும். ஏன்னா சயின்ஸ் உண்மையாக தான் சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் சர்ச்சோ இது கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் மனுஷன் பயந்தான். அப்போ ஏத்திசம் பற்றி பேசுகிறதுக்கு அவனுக்கு ஒரு இன்னர் சர்க்கிள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தான் வச்சுக்கேன், அதில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டு போய் அதுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அவ்வளோதான் சீக்ரெட் சொசைட்டிங்கிறது. இது லேட்டராக வந்து அவங்க உலகத்தை கண்ட்ரோல் பண்ண ஆசைப்பட்டாங்க, அது பட்டாங்கன்னு ஃபேக் ரூமுறை கிளப்பி யாரும் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படல. அவன் நாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு உயிர் போகுது. பிரிட்டிஷ் ஆசைப்பட்டான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாமான்னு, முடியல. அலெக்சாண்டர் ஆசைப்பட்டான், ஸ்பெயின் ஆசைப்பட்டான், ஆசை தான் பட்டாங்க. வைக்கிங் ஆசைப்பட்டாங்க, யாராலும் முடியல, டயர்டாகிட்டான். எப்பா இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இருந்து போமா டயர்டாங்களே தவிர ஒரு சீக்ரெட் சொசைட்டி 13 பேர் கொண்ட குழு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அது பிஸ்னஸ், ஃபினான்ஷியல், இது ஜூஸ் மேலே இருக்கிற வெறுப்பு. இப்போ உண்மையில அவங்க மேலே கடுப்புன்னு வச்சுக்கோ, இஸ்ரேலை பற்றி, அது வந்து கரண்ட் அரசியல், அதை பற்றி பேச வேணாம். அப்போ இருந்த வெறுப்புலாம் இந்த ரோத் சைல்டு 13 குடும்பம் அழிக்குதுங்கிற கதையெல்லாம் நாஜிசம்லேருந்து ஹிட்லர் வந்து பல லட்சம் மக்களை கொள்றதுக்கு சாதகமாக இருக்கிற ரூமரை வந்து பொய்யா இருக்கிற ரூமரை உண்மையாக நம்ப வச்சான். ஸோ இப்படி உலகம் ஃபுல்லாக சிம்பிள் தன்னை தேடுதல் அப்படிங்கிற விஷயத்த உலகம் அலோவ் பண்ணாது. உனக்கு சொன்னதுன்னா உங்கள் ஹாலில் கண்ணை முடி உட்காந்து பாடுறான், நீ செத்த அன்னைக்கு
பையனோ போனோ உட்காந்து பாருங்க முடிஞ்ச அம்மா வீட்டில் சொல்லு, அம்மா நான் ஒரு 2 நாள் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடி என் கூட இருக்க போடாமான்னு சொல்லு. உங்கள் ஆத்தா உன்னை சாமியார்ட்ட கூட்டு போயிடும், டாக்டர்கிட்ட கூட்டு போயிடும், இல்லை விபூதி அடித்து ஊதும். நீ தண்ணி அடிக்க போகிறேன், வேறு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன், நான் வந்து சாவ போகிறேன் கூட சொல்லணும்னு விட்டுருவாங்க. நான் வந்து என்னை தேட போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லு, நீ முடிஞ்ச. அப்போ தான் தெரியும். ஏன்னா அந்த பயம் உலகம் ஃபுல்லாக இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அக்கல்ட்டுங்கிறது. இப்போ அக்கல்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புத்த மதமோ தியானமோ இதெல்லாம் இல்லாத உலகத்தில், இது என்னென்ன தெரியாத அந்த அவேர்னஸ் அப்போ வராத உலகத்தில் அவனால் கண்ணை மூடி உட்காந்து மைண்டை தாண்டி ஒன்று இல்லைன்னு வெஸ்ட்டு நம்பலை. மைண்டு தான் ஒரே தீர்வுன்னு நம்பிக்கிட்டு இருந்ததுனால அந்த மைண்டால் இந்த வேர்ல்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா, கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நம்ம பேச்சது கேட்குமா அப்படிங்கிற சிம்பத்தட்டிக் மேஜிக்னு பழங்காலத்தில் இருந்துச்சு. அதாவது நீங்கள் எல்லாம் கும்பலாசி மழையவான்னு பாடிருப்பீங்க, அது லக்கில் நீங்கள் பேஞ்சிருக்கும். உடனே நம்ம பாடினதால தான் பேஞ்சிச்சோ, ஸோ சிங்கிங் ஆஸ் பவர் நினச்சி பாருங்க. இதுதான் வந்து உலகத்தில் உண்மையிலே நம்ம ஒன்று பண்ணுறது, அங்கே நம்மளோட வில் வந்து அங்கே வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு தேடலில் தான் அக்கல்ட்டு போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இல்லை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண வேணாம், இது கவனிக்க நம்ம யார், ஐங்கிறது யார், செல்ஃப்னா என்ன, கான்ஷியஸ்னால் என்னங்கிறது தேட ஆரம்பிக்கும் பொழுது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை காலி பண்ணி கான்ஷியஸை வந்து கொண்டு வருது. நியூட்டன் ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் அது வரைக்கும் அவங்க வந்து அந்த காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. நடுவில் அக்கல்ட்டு தான், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற உலகம் தான் அக்கல்ட்டு உலகம். ரிச்சுவல், ஸ்பெல், விச் கிராஃப்ட், கிரமையர், சேட்டனிசம்னு ஏகப்பட்டது இருக்கும். இந்த சேட்டனிசம்லாம் உண்மையிலே அவனுங்க பாவம். நான் சொல்கிறது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், சும்மா எடுத்து கூட போட்டு பாருங்கள். இந்த சர்ச் ஆஃப் செட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆள்லாம் இருப்பானுங்க. அவனுங்க ரிச்சுவலில் சும்மா கட்டவரில் ஒரு பிளட் எடுத்து தொட்டு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும். அவன் ரொம்ப நல்ல மனுஷன், அந்த மெயினாக நல்ல பேர், அந்த ஆள் பேர் இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பான். ஒன்றுமே இல்லை, கடவுளுங்கிற பேரில் நீங்கள் பல பேரை கொண்டீங்க, சாத்தாங்கிற பேரில் யாருமே கொண்டு பார்த்ததில்லை, நீங்கள் இங்கே வாங்கன்னு. அது வந்து அந்த ஒரு சாத்தான் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டால் என் சர்ச்சுக்கு கும்பல் வருது, ஜாலியாக இருக்கிற ஒரு ஆளுங்க. நம்ம எதெல்லாம் பேப்பரத்தில் பார்த்து பயப்படுறோமோ, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இங்கே பாவமாக இருக்காங்க. உண்மையிலே நம்ம யாரை கையெடுத்து கும்பிடுறோமோ சாமி தான் பல பேரை கொண்டிருக்கு, பல கோடி பேரை கொண்டிருக்கு, இப்போயும் கொண்டுக்கிட்டு இருக்குது. இருக்கிறதுலே சாஃப்டஸ்ட்டு கை தான் இருக்கிறது கிரேட்டஸ்ட்டு வில்லன். அதான் உலகத்தோட நியதி. ஸோ இதை வந்து பேய் படத்தெல்லாம் வாட்டமாக எடுத்துப்பாங்க. உலகம் ஃபுல்லாக இந்த பேகனிசம் இருந்துச்சு. இப்போ வந்து செல்டிக் மக்கள், செல்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க பிரிட்டிஷில். செல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் பிரிட்டன்ஸ், ஆங்கிலோ சாக்சன்ஸ்னு வைக்கிங்ஸ் உள்ளே வரும்போது கலப்பாகுது. அது வரைக்கும் செல்டிக் மக்கள். அவங்கள வந்து ஜூலியஸ் சீசர் வந்து பார்த்துட்டு காலி பண்ணுறான். இது என்னது, அவங்க இந்த மிசல்ட்டோ இந்த மரத்தை கும்பிடுறது, ட்ரீஸை வந்து கடவுளாக கும்பிடுவாங்க. இன்னும் அயர்லாண்ட்லாம் போனால் பழக்கம் இன்னும் அங்கே இருக்குது. ஸோ சீசர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மொனாக் ராஜா வரும்பொழுது சின்ன சின்ன மதத்தை வந்து பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான், அழிக்கிறான். இல்லை நான் கும்பிட்றேன், நான் வந்து ரோமோட ராஜா, நான் ஒரு க்ரீக் கடவுளை கும்பிட்றேன், நீங்களும் தான் கும்பிடணும், ஃபக் யூ அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது சின்ன பேகனிச மதங்கள்லாம் காணாம போகுது. அவனால் சவுத் அமெரிக்கா அமேசான் காடுக்குள்ளே வர முடியல, இல்லைனா அதையும் ஒன்றெல்லாம் ஆக்கியிருப்பான். அது ரொம்ப வருஷமாக பாதுகாத்துட்டு இருந்துச்சு. ஸ்பானிஷ் மன்னர்கள் உள்ளே வர வரைக்கும் ஸ்பானிஷ் அர்மடா உள்ளே வந்து கான்குவஸ்டடோர்ஸ் அவங்க குதிரையை தூக்கிக்கிட்டு உள்ளே வந்து ஒவ்வொரு மாயனம் பேர், ஆஸ்ட்ரகம் பேர் எல்லாரையும் காலி பண்ணி ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸில் அவங்க செத்து போகிறது ஒட்டுமொத்த இதையும் கொள்ளையடிச்சிட்டு போகிற வரைக்கும் அங்கே இருக்கிற மதங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. மாயன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, பெரிய கேலண்டர் சிஸ்டம், இந்த பள்ளி கொடுப்பானுங்க, இந்த அப்போகலிப்டோ. ஒவ்வொரு கான்டினெண்ட்டும் ஒவ்வொரு நில பரப்பும் தனக்கேற்ற ஒரு கடவுள், தனக்கேற்ற ஒரு விதிமுறை, தனக்கேற்ற ஒரு கல்ச்சரு, கலாச்சாரம், பலிகளை வச்சுருக்கோம். நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. அது அவன் பிரச்சனை, அவனுக்கு மட்டும்தான் அது புரியும். அங்கே இருந்தீங்கன்னா ஒன்று நீ மாட்டி செத்துப்போ, இல்லை தப்பிச்சுப்போ, அப்படி தான் இருக்கும். நம்ம யாரையும் கை காட்டவோ கேள்வி கேட்கவோ நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ இந்த உலகம் ஃபுல்லாக இதை வந்து ஆனால் ரொம்ப குழப்பாது. இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா ரிலிஜனும் காமனாக ஒரே விஷயத்தை தான் சொல்லும். அதாவது மதங்கள் ஹோலி புக்கை சொல்லலை, இந்த மிஸ்ட்ரி ஸ்கூலுங்க, அக்கல்ட்டு உலகம் எல்லாம் ஒரே விஷயம் தான் சொல்லும். நம்ம யாருங்கிற கேள்வியை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது பற்றி நிறைய படிக்கும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ வீட்டு லைப்ரரி கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா பல ஜிபிக்கு அதுக்கு சம்மந்தமான புக்குங்கெலாம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நல்லாயிருக்கும் பார்க்க. வியர்டு ட்ரீமர்ஸுங்க, ஃபெயில்டு சயின்டிஸ்ட்டுங்க, நல்லா இருந்திருப்பான், வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், நல்லா இருந்திருப்பான், திடீர்னு தான் யாருங்கிற கேள்வி தோணும். நல்ல ஒரு வெறிய இடத்துல ஒரு பெருசாக வந்திருக்க வேண்டிய இன்னர் வேர்ல்டு சர்ச்னால அந்த ட்ரீமை தொட முடியாமல், ஆனால் இன்னர் வேர்ல்டுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபை. ஆனால் இப்போ அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும். எனக்கு ஆஸ்டின் ஒஸ்மான்ஸ் பேர், அலிஸ்டர் க்ரௌலி, இது ஜுல் சோலார், ஜார்ஜ் லூயி போரே, ஃபெர்னாண்டோ பெசோவா, இந்த மாதிரி ரிச்சர்ட் ஸ்டாலிங்கிற டைரக்டர், அலெயாண்ட்ரோ ஜொடரோஸ்கி, இவங்களெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இன்னொரு வேர்ல்டுக்கு நான் தொட்டுட்டேன் ஃபாஸ்ட்
FAUST அந்த மாதிரி. அதாவது நான் ஒன்று இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான், நான் தொட்டுட்டேன், நான் சூரியனை நோக்கி போகிறேன். ஃபீனிக்ஸ் பறவை தான் அக்கிள்கிட்ட தேடுறவங்க. நான் சூரியனை நோக்கி போகிறேயா, அது சுடும், நம்மளை கொளுத்தி விடும், நான் கீழே கூட விழுந்துருவேன், ஆனால் நான் சூரியனை தேடி போனேங்கிற பேர் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இதில் சிகில் மேஜிக்கு, இந்த கையாஸ் மேஜிக்கு, கிராண்ட் மோரிசன், ஆலன் மோர், ப்ரெசென்ட்டில் பிரிட்டிஷில் வந்து அக்கிள்ட்டு மேலே ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அவங்க ஊரில் அது வழியாக அது தோன்றுறது. அமெரிக்காவில் வந்து அது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவலிசம்ங்கிற மூமெண்ட்டில் மாட்டிக்கும். அவனுங்க பெருசாக அவனுங்களுக்கு வந்து பணம் தான், அது பணத்தில் ஃபவுண்டேஷனில் வரப்பட்ட ஒரு ஊருங்கனால ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து சர்ச்சில் தான் ஆரம்பிக்குமே தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஸ்லேவரி வெறி பிடிச்ச மோதேவிங்க அவனுங்க. ரெட் இண்டியன்ஸ் அவங்க ஒரு மாதிரி வாழ்ந்தவங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஜனங்க, ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளைக்காரனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலை. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சம்மந்தமாக படிக்கணும் அப்படி ரொம்ப காம்ப்ளெக்ஸான புக்கெல்லாம் சொல்லுவேன் நான். கோலின் வில்சன் அவரோட அவுட் சைடர் ஒரு புக்கு ஒன்று இருக்கும், அவரோட அக்கிள்னு ஒரு புக்கு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் படிக்கலாம். இன்டர்நெட்டில் வீடியோ தேடாதீங்க. இன்டர்நெட்டில் ஈசோடெரிக்கான ஒரு சேனல் இருக்குது. ஒரு தாடி வச்சுட்டு ரபை குல்லாப்போட ஒரு ஆள் பேசுவாப்பில், ஈசோடெரிக்கா, ESOTERICK. ரொம்ப ரிலையபிள் சேனல், ரொம்ப ரிலையபிளான இன்ஃபர்மேஷன் மட்டும் பேசுகிறது. இலுமினாட்டி கான்ஸ்பிரசியாக சொல்கிற ஆள் இல்லை. கோலின் வில்சன், அப்புறம் அம்பர்டோ இக்கோ அவரோட இது ஃபவுகால்ஸ் பெண்டுலம் அப்படின்ற புக்கு இருக்குது. பயங்கரமான புக்கு. அவர் வந்து ஒரு அகாடமிஷியன் அவர், அதனால் இன்ஃபர்மேஷன்லாம் பொங்குவார். த நேம் ஆஃப் த ரோஸ்னு ஒரு நாவல் இருக்குது, அதை படமாக எடுத்தாங்க, படம் சரியாக இருக்காது. அந்த நேம் ஆஃப் த ரோஸுங்கிற புக்கில் தான் ஜீசஸ்க்கு கல்யாணமாக இருந்திருக்கலாம், ஒய்ஃப் இருந்திருக்காங்க ஒரு நியூஸ் வரும். அதைத்தான் பைபிள் டாவின்சி கோடில் சுட்டு இந்த பெருசாக எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இது டெரன்ஸ் மெக்கனா, அப்புறம் அக்கிள்ட்டு ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக எழுதினவங்களாம் இருப்பாங்க. எலிசபெத் ராணி இருந்த டைமில் வந்து ஆல்கெமி எப்படி வளர்ந்துச்சு. நியூட்டன் வந்து மிகப்பெரிய ஆல்கெமிஸ்ட். நியூட்டன் வந்து கிராவிட்டிலாம் கண்டுபிடிச்சாலுமே அவர் வந்து ஹிட்டன் மேனுஸ்கிரிப்ட் ஒன்று பெருசாக எடுத்தாங்க. அதில் 1000 பக்கத்துக்கு ஆல்கெமி பற்றி, கோல்டை கண்டுபிடிக்கிறத பற்றி, நமக்குள்ளே இந்த ஃபிலாசபர் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, உண்மையை கண்டுபிடிக்கிறது, அது எப்படின்னு அவர் அக்கிள்ட் ஆராய்ச்சியில் இருந்திருக்காரு. வில்லியம் பிளேக் மிகப்பெரிய போயிட்டு, ஷேக்ஸ்பியர் இருந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய லீனியேஜ் ஒன்று உலகம் ஃபுல்லாகவே இதை தேடி இருக்குது. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டோ சயின்டிஸ்ட்டோ ஒரு லெவலுக்கு மேலே வெளி உலகத்தோடு இதை கவனிக்கிற நான் யாருங்கிற கேள்விகளை போயிடுவான். ஆனால் பைபிள் அவனுக்கு வந்து ஒரு புத்தர் அவனுக்கு தெரியாது, தம்மபாதை தெரியாது, கண்ணாமூடி தியானம் பண்ணலான்னு தியானம் கிளாஸும் அங்கே கிடையாது. அதனால ஒன்று மென்டல் ஆவான், இல்லை லூஸ் ஆவான், இல்லை அதை விட்டுட்டு திருப்பி பழைய வேலைக்கு போயிடுவான். வில்லியம் பிளேக்கோட கதைலாம் படிச்சிங்கன்னா கண்ணு கலங்கிடும். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது, ஸ்பிரிச்சுவல் ஆர்வம் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் ஒரு என்கிரேவர், அவ்வளோதான். அவரோட போயம் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வில்லியம் பிளேக் உங்களுக்கு இன்னும் மண்டைக்கு ஏறலைன்னா அந்த டேவிட் ஃபின்ச்சரோட 7 படம் பார்த்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் வில்லியம் பேக்ரவுண்டில் அவர் பெயிண்டிங் தான் வச்சுட்டு உட்காந்துருப்பான். இந்த உரியல்னு ஒரு கடவுளை வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஒரு நல்ல பச்சை புள்ளியை போய் ஒரு சைக்கோ படத்தில் வச்சு ஃபேமஸ் ஆக்கி விட்டானுங்க. இந்த டைகர் பர்னிங் பிரைட்னு ஒரு போயம் வரும்ல நமக்கு ஸ்கூலில், அந்த ஆள் தான் எழுதியிருப்பார். ஸோ ஸ்வீடன்பர்க்னு ஒருத்தர், இது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க நம்மளை ஒன்றும் செய்ய. இப்போ பாட்காஸ்ட் கேட்குற நீங்களுமே இதில் ஆர்வம் இல்லைனா பாட்காஸ்ட் கேட்க போகிறதில்ல. நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். இன்னொன்று நம்ம தான் இருக்கணும். நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், இது என்ன கான்ஷியஸ்னால் என்ன, மைண்டு மட்டும்தான் இருக்கா, உண்மை என்ன, அப்படி புத்தர் என்னத்தை பார்த்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் இருந்துட்டாலும் பூமி போராக இருக்குன்னு ஓஷோ சொல்லுவார். அது அவங்கவுங்களுக்கு வர வேண்டிய ஒரு கேள்வி. வரும்போது அவன் என்ன தேடுவான். இப்போ இன்டர்நெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு. ஜெனசிஸ் ஆர்டி சொல்லுவாங்க, யூ கேன் லேர்ன் எனி திங், யூ கேன் டேக். ஏதாவது உலகம் ஃபுல்லாக பேன் பண்ண அத்தனை டாக்குமெண்ட்டுமே நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்குது. இப்போ அக்கிள் லிட்ரேச்சர்லாம் நம்ம படிக்கிறோம்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் வேட்டிங்கன் லைப்ரரிக்குள்ளே பூட்டி வச்ச பேப்பர்லாம் நீங்கள் இன்டர்நெட் அறிக்கையில் தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு போயிருந்துடலாம். எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ உலகம் அதனால தான் சிங்க்ரானிஸ்டியை பற்றி இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், வேர்ல்டு ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட கரப்டட் வெர்ஷன் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம். உங்களோட மெட்டீரியல் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு அக்கிள்ட்டோ மேஜிக்கோ உங்கள் ஆன்மீக பயணத்தை யூஸ் பண்ணாதீங்க. அது தாண்டி உங்களை நீங்கள் யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஹோல்சமான விஷயம் அது. ஸோ அதை பற்றி பேசும்போது அதை பற்றி நான் பேச மாட்டேன், விருப்பமே இருக்காது எனக்கு. இந்தியாவில் வந்து பிராமண மதத்துக்கும் இந்த புத்த மதத்துக்கும் இந்தியாவில் என்ன பிரச்சனைனா, உள்ளுக்குள்ளே போக ஆரம்பித்து வெளி உலகத்தை பற்றி ரொம்ப டீல் பண்ணுறதை விட்டுட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து சயின்ஸ் மேலே, அறிவியல் மேலே ஒரு இது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை விட எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு போகிறதா மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக படப்பட்டுச்சு. ஸோ நம்ம எடுத்த ரூட் வந்து வேறு. ஜூயிஷ் பக்கம் போனீங்கன்னா ஜூஸோட கபாலா சிஸ்டம், கபாலா ட்ரீ ஆஃப் லைஃப்,
டோர் அவனுங்க வந்து வேறு ஒரு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஜூயிஷ் மிஸ்டிசிசம்பாங்க. ஸோ அங்கே ஒன்று இருக்குது. ட்ரீ ஆஃப் லைஃபோட இந்த ஆலன் மோரோட ப்ராமித்தியா, PROMOTHA ப்ராமித்தியாங்கிற காமிக்ஸ் தயவு செஞ்சு படிங்க. உங்களுக்கு நான் சொல்கிற அக்கிள்கிட்ட என்ன போட்டு உழப்புறனே சுற்றுதனே மண்டன் குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த காமிக்ஸ் படிங்க, நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டவுன்லோட்னு. ரொம்ப சிம்பிளாக ஆலன் மூருமே நார்மலாக என்ன மாதிரி தான் வந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு இது மாதிரி ஒரு அக்கிள்கிட்ட அடிச்சிருக்கு, சிங்க்ரானிஸ்டி வந்திருக்கு, ஆளே மாறிட்டார். எழுதின எல்லா காமிக்ஸும் தப்பு, இனிமேல் நான் பண்ண போகிறது தான் பெட்டர் காமிக்ஸ்னு ப்ராமித்தியா எழுதுகிறாரு. யாருக்கும் புரியல. அவர் இப்போ த கிரேட் ஒன்னு எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ லீக் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஜென்டில்மேன்லாம் அதுக்கப்புறம் எழுதுனது தான். ஸோ அவர் தான் மெஜிஷியனை அனௌன்ஸே பண்ணிக்கிட்டார். அந்த பக்கம் ஐரிஷ் இந்த கிராண்ட் மோரிசன் வரான். அவன் தான் நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸ்மென் சூப்பர்மேனோடது, அதுக்கப்புறம் இந்த டூம் பெட்ரோலு, இந்த அனிமல் மேன், அவன் ஒரு உலகத்தை வந்து கொண்டு வரான். ரெண்டு மேஜிக்கல் வர போயிருக்கு காமிக் இண்டஸ்ட்ரியில், ஆலன் மூர் வெர்சஸ் கிராண்ட் மோரிசன். ஆலன் மூர் வந்து நார்மல் அக்கிள்ட் மேஜிக், கிராண்ட் மோரிசன் வந்து கேஸ் மேஜிக்பாங்க. அது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். மேஜிக்கல் வார்லாம் இருந்திருக்கு. வேர்ல்டு வார் 2 பிரிட்டிஷுக்கு எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாமல் அக்கிள்ட் மேஜிஷியனை விட்டு நாசிக்கு எதிராக பிளாக் மேஜிக் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அலிஸ்டர் க்ரௌலி, டயன் ஃபார்ச்சூன், இன்னும் எனக்கு புரிஞ்சு ஜெரால்ட் கார்ட்னர், விக்காவோட ஃபவுண்டர், எனக்கு பிடிச்ச நிறைய பேரெல்லாம் கவர்மெண்ட்டு அவங்கள அஃபிஷியலாக சம்பளம் கொடுத்து பிளாக் மேஜிக் பண்ணுங்கடான்னு. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போயிட்டே இருக்கு, இட்ட ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துச்சு. அதனால் அது காமிக்ஸ் இருக்குது, அதை பற்றி ப்ராப்பரான புக் இருக்குது, நிஜமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு கோவன் COV, ஏன்னா கோவன்னா என் குரூப் ஆஃப் விச்சஸ், இவங்க பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் நீங்கள் 2 அந்த அம்மா சிம்பிள் மாதிரி நீங்கள் காட்டுங்கன்னு அலிஸ்டர் க்ரௌலி தான் சொல்லியிருக்காரு. காட்டுங்க, V ஃபார் விக்ட்ரின்னு காட்டுங்க. ஹிட்லரோட நாஜி சிம்பிளை V ஃபார் விக்ட்ரியை வச்சு கேன்சல் பண்ணலாம்னு ஒரு அக்கிள்ட் மேஜிஷியன் தான் சொல்லியிருக்கான். அலிஸ்டர் க்ரௌலிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈவில் பர்சன் இந்த வேர்ல்டுன்னு இருக்கும். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் ஈவில் மேன், மிக அப்பாவியான ஒரு கவிதை எழுதக்கூடிய அக்கிள்ட்டு உலகத்தை தேடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். அவனை உலகம் வந்து உன்னோட டேஞ்சரஸ் மேன் ஏன் சொல்லிச்சுங்கிறத தயவு செஞ்சு ஒரு எபிசோடில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு தங்கமான ஒரு மனுஷன் தன்னை தேடுறதுக்காக விக்டோரியன் இங்கிலாண்டோட நாகரிகத்தை அதோட அழுக்க எதிர்த்து நின்னதுனால மிகப்பெரிய பணக்காரன், எல்லாத்தையும் விட்டு மிகப்பெரிய அந்த மவுண்டனர், அட்வென்ச்சர், ஒரு பெயிண்டர், ஒரு போயட்டு, ஒரு ரைட்ரு, ஒரு அக்கிள்ட் மேஜிஷியன். அவர் ஆரம்பித்த தெலமாங்க ரிலிஜனும் செம்ம ஃபன்னாக இருக்கும். அவர் கதையை பயங்கர கலர், ஒரு எபிசோடு ஃபுல்லாக சொல்லலாம் அலிஸ்டர் க்ரௌலியை பற்றி. ஆனால் இப்போ நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் க்ரௌலி போனோ பேய் வாய்ஸில் பேசுவாங்க. நான் ஒரு பேய் படம் கூட பார்க்காதவன், ஒன்றான பயந்தாங்கொலி. ஆனால் அக்கிள்ட் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். ரொம்ப கோல்சமான ஒரு வாழ்க்கை. அது வந்து அதில் பயமோ ஒரு கெட்டதோ ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்ல மனுஷன் அலிஸ்டர் க்ரௌலி. ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அவன் அந்த குழந்தைங்களை சாப்பிட்றவன், நிறைய பெண்களை வந்து துன்புறுத்துறவன், ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ரொம்ப பாவம் அது. அவரை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். அவர் அதில் இருந்திருக்கார், அலிஸ்டர் க்ரௌலி வந்து அதில் இருந்திருக்காரு. ட்ராக்குலா எழுதின பிராம் ஸ்டோக்கர், அவர் வந்து ஒரு இந்த கம்யூனிட்டியில் கோல்டன் டான் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் இருந்திருக்காரு. ஈட்ஸ் இருக்கார்ல போயிட்டு அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ ஆர்த்தர் மேக்கன் ஒரு ஆத்தர். இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி முக்கியம், ஒரு 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 உலகத்தால் பார்க்க மறுக்கப்பட்ட ஒரு உலக மனிதர்கள். நான் பெருசாக பண்ணி தெரியாமல் பார்த்தொலைஞ்சு இதுக்குள்ளலாம் ட்ராவல் பண்ணிச்சேன், எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க பாரு. பார்த்தா எனக்கு அந்த தேடல் இருந்திருக்கு சின்ன வயசு. அதனால தான் இவங்க மேலே ஒரு ஈர்ப்பு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்குங்கிறது எனக்கு லேட்டராக புரிஞ்சுது. அது இது போயிட்டுருக்கும் பொழுது தான் இதோட இன்னொரு வெர்ஷனாக யாரை எதிர்பார்க்காத முறையில் 60களில் LSD சைக்கடலிக் ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. திமத்தி லேரிக்கிட்ட இருந்து ஆக்சிடெண்ட்டாக ஆரம்பித்து லேபில் கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டில் டாக்டருங்க சைக்கோதெரப்பிக்கு ட்ரை பண்ணிருந்த LSD பேரல் வந்து ஆர்மி கண்ட்ரோலுக்கு வந்து திமத்தி லேரிங்கிற சயின்டிஸ்ட்டுக்கு வந்து அவன் அதை அடித்து அந்த ஆள் வந்து ட்ரிப் ஆகி, அவர் ஃப்ரெண்டு ட்ரிப் ஆகி, அவர் ராமதாஸ்னு பேர் மாற்றி அவர் வந்து ஒரு பெரிய மெடிடேஷன் ஞானி ஆகி, திமத்தி லேரி வந்து உலகம் ஃபுல்லாக ட்ரிப் அவுட்டாக நல்ல பேர் வந்து பெரிய ரகலை பண்ணி நிக்சன் பயந்து சைக்கடலிக்கை பேன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் சைக்கடலிக்ஸ் வந்து அஃபிஷியல் பண்ணலாம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தரலாம். நான் சைக்கடலிக்கை நான் ப்ரொமோட் பண்ணலை, நான் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ரைட்டா? உடனே அதுக்கு வந்துடாதீங்க. இது வந்து உலகத்தில், ஏன்னா அதுவும் வந்து ஒரு டெம்பரரி உங்கள் ட்ரூத்தை அப்படி பொய்யா அவனுக்கு காட்டும், இப்படி உனக்கு இருக்குப்பா பார்த்துக்கப்பா அப்படிங்கும். ஆனால் நிஜத்தில் நீ யாருங்கிறது புரிஞ்சதுக்கு கண்ணை மூடி தியானம் பண்ணால் மட்டும்தான், வேறு விஷயம் எதுவும் உதவாது. அதனால தான் சைக்கடலிக் வந்து ரொம்ப வருஷம் கொண்டு போக முடியல. ஏன்னா அது வந்து அது ஒரு ஆர்டிஃபிஷியல் டோர், அவ்வளோதான். பண்ணிட்டு விஷயங்கள்லாம் இந்த உட்ஸ்டாக் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு அவனை என்னப்பா
கத்திக்கிட்டு இருக்காங்க எல்எஸ்டியை போட்டு என்னெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு அவர் கலந்துக்கல. இந்தியன்ஸ் யாருக்குமே சிங்க் ஆகலை. ஆனால் பீட்டில்ஸ் வந்து இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்து சைக்கடெலிக்ஸு அந்த டிரான்ஸ்ஜெண்டல் மெடிடேஷன் கற்றுக்கிட்டு திருப்பி போயிட்டு ஆரம்பித்த ஹிப்பி ரெவல்யூஷன் வழியாக தான் அமெரிக்காவுக்கு ஓஷோ போகிறதுக்கான காரணமும் ஜேகே வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகிறதுக்கும் மெஹர் பாபாக்கும் ரமண மகர்ஷி கூட இல்லை இவங்கெல்லாம் வர்றதுக்கான ரீசனாகவும் ஹிப்பி ரெவல்யூஷன் இருந்துச்சு. அவன் சைக்கடெலிக்ஸ் அடிச்சுட்டு வார் வேணாம் கவர்மெண்ட்டை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தவனே இதுதான் ஏன் டேஞ்சர்னு சொல்லிட்டு உலகம் பேன் பண்ணுது. ஆனால் நீங்கள் அமெரிக்காவோட MK அல்ட்ரா அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்களை கம்பல் பண்ணி LSD கொடுத்து அவங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கவர்மெண்ட்டு கண்டபடி ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. அந்த கர்மத்தில் ஆரம்பித்த ஒரு விக்டிம் தான் சார்ல்ஸ் மேன்சனுங்கிற மிகப்பெரிய சீரியல் கில்லர். என்னை வந்து கவர்மெண்ட் ஏதோ பண்ணி சொல்லிகிட்டு இருப்பான். அவன் ட்ரையலுக்கெல்லாம் போயிருந்திருக்கான். அந்த CIA பண்ணுற அட்ராசிட்டிலாம் போனால் கொஞ்சம் நம்பவே முடியாத நிறைய விஷயம் வந்து நிஜமாலாம் இருந்திருக்கும். அதை வேணால் கான்ஸ்பிரசின்னு சொல்ல மாட்டேன். அமெரிக்கா கேன் டூ ஒண்டர்ஸ். அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும். ஏன்னா ஓஷோ அரெஸ்ட் ஆனதுக்கப்புறமும் சொல்லிச்சு எனக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்தாங்க ப்ரெட்டில் கலந்து எனக்கு டவுட்டாக இருக்குது வேறு ஏதோ ஒன்று தப்பானதும் பாரு. இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துல இது உடம்பு இழைச்சி இறந்து போகிறாரு. அவருக்கு ஏதோ இந்த கலந்து கொடுத்துருக்கானுங்கன்னு. ஏன்னா கான்ஸ்பிரசி பொய்யே பேசாத ஓஷோ வந்து ஒரு முறை அப்படி சொல்லிச்சு என்னை வந்து கொல்ல ட்ரை பண்ணாங்க CIAன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரே அந்த வார்த்தையெல்லாம் செய்கிறாரு. நானும் யோசித்து பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு இப்போது நான் பேசுகிற கான்ஷியஸம் இந்த மெடிடேஷன் அவேர்னஸ்லாம் இந்தியாவோட ஸ்பெஷல், இந்தியாஸ் கிஃப்ட் டு த வேர்ல்டு. அக்கல்ட் வந்து வெஸ்டோட கிஃப்ட் டு த வேர்ல்டு. ஆனால் உடனே அது வந்து ஒரு அதோட ரொம்ப கம்ஃபர்டபுள் கமர்ஷியல் வெர்ஷன் வந்து ஹாரி பாட்டர் வேண்டு கையில் ஃப்ளிப்பிண்டோ லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லாம் அதோட எல்லாருக்கும் அந்த புரிகிற வெர்ஷன். இப்போ கேண்டால்ஃப் வந்து தொப்பி போட்டுக்கிட்டு தன்னை வந்து அவர் என்ன மேகஸா அப்படி வராருன்னா அவர் ஒரு இந்த அக்கல்ட்டு மேஜிஷியன் தான். ஹாரி பாட்டர் வந்து ஒரு அக்கல்ட்டு மேஜிக் ஸ்கூல் தான். டெரி பிராச்சரோட புக்கெல்லாம் அதுவாக தான் இருக்கும். அதிலிருந்து எடுத்து தான் ஹாரி பாட்டரோட இன்ஃப்ளூயன்ஸும் அதுக்கு நிறைய இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ்க்கு கொஞ்சம் மேஜிக்கல் வேர்ல்டு அக்கல்ட்டு வேலை மேலே ஆர்வம் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் முன்னாடி அது சார்ந்தே போகும். ஸோ அந்த லீனேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுதான் நம்ம உலகம் வந்து லாஜிக்கல் மைண்டு காஸ் அண்ட் எஃபெக்டை தாண்டி ஒன்று இருக்குது. லீனியர் டைம் ரேப்சர் ஆகி சிங்க்ரனைஸ்ட் நீங்கள் பார்க்கும்போதோ மேஜிக்கில் மிராக்கில் உங்கள் மனசை நம்பும் போதோ அக்கல் டுவெல்க்கு நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். ஒன்றும் உங்கள் தாத்தா பேயன் வந்து பேச மாட்டார், இந்த அவுஜா போட டம்ளரும் நவராது, அது எதுவுமே இல்லை. செத்து போனவங்க பூமியை விட்டு கிளம்பி போகலான் தான் இருப்பாங்க, திருப்பி அவனும் வரமாட்டான். அப்படி ஒன்று இல்லை, மரணங்கிறதே ஒன்று இல்லை. நீங்கள் கான்ஷியஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னான்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அது கிடையாது அக்கல்ட்டுங்கிறது. அக்கல்ட்டுங்கிறது இன்னர் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு உலகம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணது தான். அதில் வந்து உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு பேகன் கடவுளை கும்பிடலாம், ஒரு ஸ்பெல் போடலாம், ஒரு கிரிமையரை போட்டு நீங்கள் படிக்கலாம், நைட்டு தியானம் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட வழிகளை ஒவ்வொரு நாடும் அதுக்கு ஏற்ற மாதிரி கற்றுக்குச்சு. இது எதுவுமே மெஜாரிட்டி ரிலீஜன் மக்கள் பண்ணுறது கிடையாது. மெஜாரிட்டி மக்களுக்கு உங்களை மாதிரியும் உலகத்துக்கு எல்லா மக்கள் மாதிரியும் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இந்த கச்சன்னு இருக்கும், வாழ்க்கையை வாழ செத்து போயிடுறோம் தான் இருக்கும். ஏகபோக சுக மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கை தான். 100ல் ஒரு 2க்கு நான் யார், எங்கேருந்து வந்தேன், இந்த வானம் என்ன தாண்டி என்ன இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் உணர்வு இருக்குது, ஏன் ஒரு ஆடு மாடுக்கிற அந்த உணர்வு நாங்கிற உணவு எனக்கு ஏன் இருக்குது, அதை கேட்குறவனுக்கு ஏகப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்கள் தான் மிஸ்ட்ரி ஸ்கூலோ அக்கல்ட்டுங்களோ. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் படிக்கும்போது படிக்க உலகம் ஃபுல்லாக அங்கங்கே சில்லறையாக சதறி கிடப்பானுங்க. இவங்களால ஒன்றும் சேர்க்க முடியாது. இப்போ இந்த ஃபெர்னாண்டோ பெசோவாவுக்கு வந்து க்ரௌலியை பற்றி தெரியாது, க்ரௌலிக்கு வந்து ரமண மகர்ஷியை பற்றி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஃபெர்னாண்டோ பெசோவா க்ரௌலியை பார்த்துருக்கார். கரெக்டு சொல்லும் போதே பாருங்கள் சிங்க்ரானிசிட்டி. ஸோ ஒவ்வொருத்தவங்க பார்த்துருக்க தேவையில்லை. ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் அந்த ஒரே கேள்வி தான் இருக்கும், ஒரே சர்ச், ஒரே ஃபயர் தான் இருக்கும், நான் யார். ஸோ நான் ஒரு ஜென்ரல் மேப்பை வேகமாக ஓடிட்டேன். ஏன்னா அது பல வருஷமாக படித்ததுனால எனக்கு இதில் பேஷன் ரொம்ப அதிகம். நம்ம அடுத்தடுத்து அக்கல்ட் எபிசோடில் நீங்கள் ஃபுல்லாக இந்த மேப்பில் ஒவ்வொருத்தங்களை பற்றியும் தெளிவாக அழகாக பார்க்கலாம். நான் ஆலிஸ்டர் க்ரௌலியை பற்றி சொல்கிறேன். பிரிட்டிஷில் இருந்த அக்கல்ட்டை பற்றி ரொம்ப அழகாக பேசலாம். அது வந்து சினிமாக்களில், காமிக்ஸுகளில் நிஜ உலகத்தில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னு எலிசபெத் ராணிலேருந்து நம்ம போகலாம். அந்த அம்மா ஒரு பெண் அரசியாக வந்ததுக்கப்புறம் அவளை கடவுளாக கும்பிட்டு காடஸ் ரிலிஜனை எப்படி திரும்பி பிரிட்டிஷில் கொண்டு வந்தாங்க ஆரம்பித்து ஷாமனிசம்னு உங்களுக்கு பாட்காஸ்ட்டில் பேசியிருப்பேன். ஸோ அக்கல்ட்டில் வந்து நீங்கள் நினைக்கிற இவங்கெல்லாம் அக்கல்ட்டில் இருந்தாங்களா, இந்த ரோசி கிறிஸ்டியன்ஸ்னால் என்ன, உண்மையிலே இல்லுமினாட்டினா என்ன, அது அந்த உண்மையிலே பாரிசாலெலாம் என் கூட வந்தால் 5 நிமிஷம் ஓட விட்டுருவேன், சரி வேணாம் வந்துருக்கிற போது இருக்கிற கடுப்புக்கு அது வேறு. ஸோ நிறைய விஷயம் வந்து டீபங்க் பண்ணலாம், நிறைய விஷயம் வந்து ப்ராப்பராக படிக்கலாம். ரொம்ப ஜாலியான ஜேர்னியாக இருக்கும். ஹெர்மஸ் ட்ரைஸ்மிஸ்டிஜியஸ் அவர் தான் வந்து அக்கல்ட்டுக்கு அவரை ஃபாதராக எல்லாம் கொண்டாடுவாங்க. அந்த த்ரைஸ் பார்ன் கிரேட் ஹெர்மஸ் ட்ரைஸ்மிஸ்டிஜியஸ்ம்பாங்க. ஈஜிப்டில் அவரை வந்து இது சொல்லுவாங்க,
த காட் ஆஃப் லேர்னிங். யார் அவர்? தோரா இல்லை தோர் இல்லை. ஓகே, அது ஒன்று. ஸோ இதுதான் உலகம், இதுதான் அக்கல்ட்டு உலகம். ஸோ சூப்பரான ஜாலியான உலகம். உங்களுக்கு வந்து இந்த தேடல் இருக்கும் பொழுது, உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது பரவாயில்லையே, உலகம் ஃபுல்லாக வேற ஒரு டைமில், வேற ஒரு வருஷத்தில், வேறு காலங்களில், யுகங்களில், எறாக்களில் மனிதன் ஒரே கேள்வியை தேடி இருக்கானா யாருன்னு. எல்லோரும் தேடல, சில பேர் தேடி இருக்காங்க. சில பேருக்கு பதில் கிடைச்சிது, பதில் கிடைக்காம இறந்துருக்குறாங்க. எனக்கு பதில் கிடைக்கலைங்கிறத புக்காக எழுதியிருக்காங்க. பதில் கிடைச்சவங்க அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு அது கிஃப்டாக இருக்கும், ஒருத்தர் கர்ஸாக இருக்கும், ஒருத்தருக்கு அது ஆர்ட் ஃபார்மாக இருக்கும். எல்லாத்தையும் இனிமேல் வரப்போகிற அக்கல்ட்டு கதைகளில் பொறுமையாக பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு ஜெனரல் இன்ட்ரடக்ஷனாகவே நீங்கள் வச்சுக்கலாம். நன்றி. விஜயவதராஜின் ஓக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலொலி. ஓக்கலொலி ஓக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वकलोली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.